அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குருவே சரணம். பிரம்ம முகூர்த்த தியானத்தின் மகத்துவத்தை பற்றி நீங்க வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்க குழுவுல குரு விஜயலட்சுமி அம்மா என்ன கேட்டுட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்றது? பிரம்ம முகூர்த்த தியானத்தை பத்தி. தியானம்னாலே மிக மிக சிறந்தது. ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு அப்புறம் தியானம் பண்றாங்க அப்படின்னாலே சம்வேர் ஆர் த அதர் அவங்களுக்கு ஒரு குரு டச் ஆகி அவங்க வாழ்க்கையில உயர போறாங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடியே அது நல்லது. அதுலயும் பிரம்ம முகூர்த்த தியானம் என்பது இந்த உலகமே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்துல எண்ணங்களற்ற நிலையில நம்ம எண்ணங்களை அடக்கி நமக்குள்ள சிவமா இருந்து தியானம் பண்றது. அப்ப வந்து நம்ம வாழ்க்கையில எப்படின்னா நம்மளுடைய எதிர்மறை எல்லாம் நம்மளை விட்டு போய் நமக்கு தேவையான பாசிட்டிவ் எல்லாம் நம்மளை நோக்கி ஈர்த்து வரும். என்னைய பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பிரம்ம முகூர்த்த தியானத்தின் மகத்துவம். சரி, ஒரு மெம்ஸில் வந்து இது ஒரு ஃபேமஸ் ஜோக்கு தான். ஒரு பொண்ணு வந்து இன்னொரு இன்னொரு நபரை பார்த்து கேட்குறாங்க, வாலிபரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறீங்க, இது எல்லாம் நிறுத்தியிருந்தா இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுது, இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணாமல் நிறுத்தியிருந்தா இந்நேரம் ஒரு ஆடி காருக்கு ஓனராக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களாம். அதுக்கு அந்த வாலிபர் சொல்லுவாங்களா, அப்போ உங்ககிட்ட அந்த பழக்கம் இல்லைல்ல, நீங்கள் சிகரெட் குடிக்கிறதில்ல, தண்ணி அடிக்கல, எங்கே உங்கள் ஆடி கார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாமா. ஸோ அந்த மாதிரி இதை இதை பற்றி பேசுகிற என்னுடைய ஆடி கார் எங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ பிரம்ம முகூர்த்த தியானத்தை பற்றி நான் இவ்வளோ பேசுகிறேன்னா என் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ தற்சமயம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சும்மா ஃப்ரீயா இருக்கேன். ரிலாக்ஸா இருக்கேன். எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும், அது வந்த வழியே திரும்பி போறத நான் மட்டும் அல்லாமல், என்னை சுற்றி இருக்கவங்களும் வந்து அத கண்கூட பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு பெயின் இருக்கு மம்மி அப்படின்னு எங்க அம்மாவுக்கு சொல்லுவேன். அப்புறம் திரும்ப ஒரு 2, 3 நாள் கழிச்சு அவங்க கால் பண்ணி, "எப்படிம்மா இருக்கு அந்த பெயின்?" அப்படின்னு கேட்குறப்ப, "அது போயிடுச்சு" அப்படின்னு சொல்லுவேன். "போயிடுச்சா?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உடம்பு வலியாகட்டும், என்னுடைய பிஸ்னஸ்ல வர ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், எதுவுமே வந்த வாக்குல அது போயிடுது. நேச்சுரலா அது வந்து என்னைய விட்டு டிஸப்பியர் ஆயிடுது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம், நான் இப்ப வந்து ஒரு சமீபமா ஒரு 2 வருடமா நான் பழகி வர இந்த பிரம்ம முகூர்த்த தியானம் தான். ஒரு குருவின் ஆசீர்வாதத்தோட நம்ப வந்து புருவ மத்தியில அனைத்தையும் சரணடைஞ்சு, பிரம்ம முகூர்த்த தியானத்த வந்து நம்ம பின்பற்றிட்டே வரப்ப, நம்ம வாழ்க்கை, நம்ம சூழ்நிலை அனைத்துமே நமக்கு சாதகமா மாற ஆரம்பிச்சுரும். ஆ எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். லைக் நமக்கு தேவைங்கிறது எதுவுமே இருக்காது. நமக்கு தேவைங்கிறது இருந்தாலும், அது வந்து நடந்துட்டுருக்கும். நமக்கு தேவையான சூழல், நமக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே நம்மள நோக்கி ஈர்த்து வருவாங்க. ஸோ, இப்படி தான் வந்து என்னுடைய பிரம்ம முகூர்த்த தியான அனுபவம். ஸோ, எங்க குழுவுல குருதேவ வாசி யோகத்த பொறுத்தவரைக்கும், ஆ தினம் கடைபிடிக்கப்படுது. பிரம்ம முகூர்த்த தியானம் மட்டும் தினம் அன்றாடம் பிரம்ம முகூர்த்த தியானம் இருக்கும். பிரம்ம முகூர்த்த தியானம் மிக, மிக, மிக சிறந்தது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதராக பிறந்த ஒவ்வொருவரின் கடமைன்னு கூட நான் சொல்லலாம். அந்த அளவு அது மிக, மிக முக்கியமானது. ஏன்னா, இப்ப என்னைய பார்த்து என்னுடைய குழந்தைகள் பின்பற்றுவாங்க. அவங்களுடைய குழந்தைகள் பின்பற்றுவாங்க. அப்ப பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவத்த நம்ப அடுத்த முறையினருக்கே நம்ம அத கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு முதல்ல நாம அத ஃபாலோ பண்ணணும். நன்றி. ஆத்மா வணக்கம்.